இந்து சமய மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சமய சிந்தனை யூடியூப் சேனலில் தினமும் தொடக்கநிலை பாடப்புத்தகத்தில் ஒவ்வொரு பாடமாக நம்ம விரிச்சு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடவுள்னா யார், கடவுள் யார் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை நம்ம இன்னைக்குள்ள பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடவுள்னா யார்? இந்த உலகத்தை படைத்தவரை தான் நம்ம கடவுள்னு சொல்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைத்து அவங்களுக்கு தேவையானவற்றை அளித்து அவர்களை பாதுகாப்பவர் தான் கடவுள். கடவுள் எல்லையற்ற ஆற்றலினால் நிறைந்து இருக்கிறார். இப்போது ஒரு விறகு எடுத்துக்கிட்டோம், இந்த விறகுல தீ மறைஞ்சிருக்குது. அதுபோல தான் கடவுள் இந்த உலகத்தில் இருக்கிறார். அவரை ஞானத்தினாலும் பக்தினாலும் மட்டும்தான் நம்ம நேராக பார்க்க முடியும். நம்முடைய பாரத நாட்டில் கடவுளை நேராக பார்த்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க, இப்போவும் இருக்கிறாங்க. அதே போல் ஞானத்தினாலும் பக்தியினாலும் நிறைஞ்சி நம்ம கடவுளை பார்க்க முடியும். கடவுள் நிறைய பேர் சொல்லி நம்ம கூப்பிட்றோம். கடவுள், பகவான், ஈசன் அப்படின்லாம் சொல்கிறோம். கடவுள்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, கடவுள் நம்மளுடைய மன வாக்குகளை கடந்து நம் உள் நிற்பதால் அவரை நம்ம கடவுள்னு அழைக்கிறோம். அதே போல் ஈசன்னு அழைக்கிறோம். ஏன்? அவர் இந்த உலகத்தை இயக்கிறதுனால அவரை ஈசன்னு சொல்கிறாங்க. அதே போல் பகவான்னா 6, பகம் அப்படின்னா 6ன்னு அர்த்தம். அப்போது அவர் 6 தெய்வீக குணங்களை உடையவர். யாரும் நம்முடைய பகவான். அதனால் அவர் நம்ம பகவான்னு சொல்கிறோம். கடவுள் உண்டு என்பதற்கான சான்றுகள் நிறைய நம்ம இருக்குது. அதில் முதலாவதாக பார்ப்போம். ஒரு மண் குடத்தை எடுத்துக்க. அந்த மண் குடத்தை பார்த்ததும் இந்த மண் குடத்தை செஞ்ச ஒரு குயவர் இருக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரியும். மண் குடம் தானாக வந்துடுமா என்ன? ஒரு மண்ணை பார்த்த உடனே, ஒரு மண்ணில் தண்ணி ஊற்றி வச்ச உடனே மண் குடம் வந்துடாது, அப்படித்தானே? அதே மாதிரி ஒரு மண் குடத்தை பார்த்ததும் நமக்கு என்ன தோணுது? இந்த மண் குடத்தை செஞ்ச ஒரு குயவர் ஒருவர் இருக்கிறார், அப்படித்தானே? அதே போல தான் இவ்வளோ பெரிய பேர் உலகத்தை பார்க்கும்போதும் இந்த உலகத்தையும் படைத்த ஒரு இறைவன் ஒருவர் இருக்கிறார், அப்படித்தானே? இந்த உலகம் தானாக வந்துடாது, அப்படித்தானே? ஒருத்தர் படைச்சா தான் இந்த உலகம் வந்திருக்கும். இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள், விலங்குகள், உயிரினங்கள் எப்படி தானாக வந்திருக்கும்? முதல்ல வித்துட்டது யார்? ஒரு இறைவன் தானே. அப்போது ஒரு இறைவன் இருக்கிறனால தானே இந்த உலகம் வந்திருக்கு. அதே போல் இன்னொரு சான்றை நம்ம பார்ப்போம். வான்வெளியில் எவ்வளவோ கோள்கள் இருக்குது. அந்த கோள்கள் எல்லாம் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் யுகங்களாக சுற்றி வருகிறது. தன்னுடைய பாதையை விட்டு அடுத்த பாதையில் போய் போச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு கோளும் இன்னொரு கோளும் மோதி ஒரு பேரழிவே உண்டாகும். அப்படி ஒரு அழிவு ஏற்படாமல் தன்னுடைய பாதையில் அதை சுற்றி வர்றதுக்கு ஒரு சக்தி அதை இயக்கி கொண்டு இருக்கிறது, அப்படித்தானே? அந்த சக்தி தான் யார்? நம்முடைய கடவுள். சரியா? இந்த மாதிரி நிறைய சான்றுகள், நிறைய எடுத்துக்காட்டுகள் கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லலாம். இன்னொன்று பார்க்கலாம். ஒரு மனிதன் எடுத்துக்கணும். ஒரு மனிதனுடைய உடம்புல எவ்வளவோ சின்ன சின்ன நுண்ணிய உறுப்புகள்லாம் இருக்குது. எவ்வளோ கண், காது, மூக்கு, அதே மாதிரி இது நம்ம வெளிப்புற உறுப்பு இல்லாமல் நம்முடைய உள்புற உறுப்புகள், இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளாக வச்சு இந்த உறுப்புகளை படைச்சி அந்த உறுப்புகளை இயக்கிறதுக்கு ஒரு சக்தி இருக்குது, அப்படித்தானே? அப்போது அது யார்? அதுதான் நம்முடைய கடவுள். அதே போல் கடவுளுடைய இசைப்படி தான் இங்கே எல்லாமே நடக்குது. மழை பொழிகிறதும் கடவுளால தான். அந்த மழை பொழிஞ்சு மண்ணில் விழுந்து அந்த மண்ணில் உள்ள விதைகள் முளைக்கிறதும் கடவுளால் தான். அந்த விதை முளைச்சி ஒரு மரமாகி அந்த மரத்துலேருந்து ஒரு காய்கனிகள் வருவதும் யாரால்? கடவுளால் தான். இங்கே எதுவுமே கடவுள் இல்லாமல் நடக்காது. அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. எல்லாமே கடவுளுடைய இச்சையின்படியே நடக்கிறது. அதனால் கடவுள் இருப்பதற்கான சான்று நம்மளே புரிஞ்சுக்கிடலாம். இது எப்படி வந்துச்சு? ஒரு பொருளை எடுத்துட்டோம்னா, ஒரு சாப்பீஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த சாப்பீஸ் எப்படி வந்துச்சு செஞ்சுற ஒரு ஆள் இருக்குது. அதே போல் இந்த உலகம் எப்படி வந்தது, இந்த உலகத்தை யார் படைச்சா அப்படின்னு நம்மளே யோசித்து பார்த்தா நமக்கு தெரியும். நம்ம ஒரு கடவுள், ஒரு கோயிலில் உள்ள ஒரு சிலையை போய் பார்க்குறோம். ஒரு கல் சிலையை பார்க்கும்போது அதை கல்லாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அது வெறும் கல் தான். நம்ம மனசுக்கு அது கடவுள் அப்படின்னு நம்மளுடைய மனசு நமக்கு சொல்லணும். அது நம்மளுடைய கடவுள். நம்ம கடவுள்கிட்ட போய் நம்ம வேண்டிக்கிறோம், நமக்கு எல்லாமே நமக்கு நடக்கும் அப்படிங்கிற நம்ம ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம திங்க் பண்ணுறோம். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம மனசுக்குள்ளே வர வச்சுக்கிறோம். அப்போது நம்மளுடைய மனப்பார்வையில் தான் எல்லாமே இருக்குது. நட்சத்திரத்தை பார்க்க முடியாது அப்படிங்கிறக்காட்டி நட்சத்திரம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்லை.
நட்சத்திரம் இருக்குது, பகலில் இந்த சூரியனுடைய வெளிச்சத்தினால நம்மளால் நட்சத்திரத்தை பார்க்க முடியும், அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ நம்மளால் நேரடியாக கடவுளை பார்க்க முடியல அப்படிங்கிறதுக்காண்டி கடவுள் இல்லைன்னு நம்ம சொல்லிக்க முடியாது, அப்படி தானே? நம்மளுடைய அஞ்ஞானத்தினால தான் நம்ம வந்து கடவுளை பார்க்காம இருக்கிறோம். அஞ்ஞானத்தை தவிர்த்து ஒரு மெஞ்ஞானம் நமக்கு கிடைக்கும் போது கண்டிப்பாக நம்ம கடவுளை நேராக காண முடியும். பக்தினாலும் ஞானத்தினாலும் நாம் வந்து கடவுளை நேரில் காண இயலும். அதனால் நம்ம வந்து என்ன சொல்லலாம், கடவுள் வந்து உண்டு, அவர் கண்டிப்பாக இருக்கிறார். கடவுள் ஒருத்தர் வந்து கண்டிப்பாக இருக்கிறார். கடவுள் உண்டு, கண்டிப்பாக உண்டு. கடவுளை நம்பு, கவலைகள் அகலும். கடவுளை நினை, கடமையை செய். கடவுளை வணங்கு, கஷ்டங்கள் தீரும். இதுதான் கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறக்கான இன்னைக்குள்ள பதிவு. நன்றி.